ஹலோ ஆல். இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் சார்ஜஸ் பாஸ் பண்ணி செம்ம நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஆரிஜின் ஆக்சிஸில் கொடுத்துருக்கறனால ஃபஸ்ட்டு நம்ம அதை வரைஞ்சிடலாம். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். அண்ட் 3 மைக்ரோ கூலும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.3 மீட்டரில் இருக்குது. ஓகே, யூனிட்ஸ் எல்லாமே தட் இஸ் சென்டிமீட்டரா மீட்டரா அப்படின்னு எல்லாமே நம்ம ரொம்ப கிளியராக பார்த்துடணும். அண்ட் 4 மைக்ரோ கூலும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா XY அது ஒரு 0.3 மீட்டரில் இருக்குது. சம் வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே மூவ் பண்ணிடலாம், ஏன்னா டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இப்போது இது ரெண்டுமே ப்ளஸ் சார்ஜ் தான், டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே ஒரு இப்போ 3 மைக்ரோ கூலுமை நான் பிளேஸ் பண்ணுறேன், இங்கே ஒரு 4 மைக்ரோ கூலுமை பிளேஸ் பண்ணுறேன். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஆரிஜினில் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கேட்குறாங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் இந்த சைடு மூவ் ஆகும் கண்டிப்பாக, கரெக்டாக. இதுக்கு நேம் E1 வச்சுக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.13. இதுவும் ஆரிஜினில் கேட்டதுனால இந்த டைரக்ஷனில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு போகும், அது E2. நீங்கள் ஆரிஜின் யோசிக்கும் போது இங்கேயோட நிப்பாட்டிடக்கூடாது. அப்படி நிப்பாட்டினீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணவே முடியாது. வெக்டர்ஸ் படிச்சிருந்தா அது நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ E1 கால்குலேட் பண்ணலாம். E1 இஸ் ஈக்குவல் டு K இன்டூ 3 மைக்ரோ கூலும் 10⁻⁻6 டிவைடட் பை 0.3 மீட்டர், அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0.09. ஸோ இங்கே கேவோட வேல்யூ என்ன? 9 இன்டூ 10⁻9 இன்டூ 3 இன்டூ 10⁻6 -6. ஸோ பொதுவாக பசங்க இந்த மாதிரி ப்ராப்ளமை வேகமாக பார்த்துட்டு வெக்டர் தானே அப்படின்னு நம்ம மூவ் பண்ணிடலாம் போது கால்குலேஷன் எக்ஸாமில் லேட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ 9 ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிட்டு சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 3 இன்டூ 10⁻5. கண்டிப்பாக -i போடணும், டைரக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ E2 அதே மாதிரி கால்குலேட் பண்ணலாம். E2 இஸ் ஈக்குவல் டு கேக்கு பதிலாக 9 இன்டூ 10⁻9 போட்டுடலாம். சார்ஜ் எவ்வளோ? 4 மைக்ரோ கூலும். 4 இன்டூ 10⁻6 டிவைடட் பை அதோட டிஸ்டன்ஸு 0.09. ஸோ இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக கேன்சல் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 4 இன்டூ 10⁻5 சாரி +5 அது என்ன டைரக்ஷன்? -j டைரக்ஷன். அப்போ E1 E2 இருக்கு. we have 2 vectors. அப்போ angle between these two vectors is 90 degree. ஸோ parallelogram படிச்சின் படி போவோம். E1 ஸ்கொயர் ப்ளஸ் E2 ஸ்கொயர் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் 2AB cos θ. இங்கே 90 இருக்கிறதுனால நான் வேணா இங்கே எழுதிடுறேன். E1 E2 cos 90. நிறைய தடவை நான் இந்த வார்த்தை சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வால்யூமை வெக்டர் தன்னோட ஷோல்டரில் தூக்கி வச்சுக்கும் அப்படின்னு. அந்த வெக்டர் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் நீங்கள் எதையுமே படிக்க முடியாது. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை ஸ்கொயர் பண்ணுவோம். 3 இன்டூ 10⁻5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்டூ 10⁻5 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 இன்டூ 10⁻5 பக்கா. ஸோ மேக்னிடியூட் மட்டும் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். திஸ் இஸ் E net. ஓகேவா? E net இஸ் ஈக்குவல் டு 5 இன்டூ 10⁻5. மேக்னிடியூடு மட்டும் கேட்கல, அதுக்கு ஒரு 1.5 மார்க்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இங்கே டைரக்ஷனும் கேட்டிருக்காங்க. டைரக்ஷன் யூஸ்வலாக நம்ம எதை பொறுத்து எடுக்கணும் அப்படின்னா அடுத்தது ஆரிஜின் ஹரிசாண்டல் பொறுத்து தான் எடுப்போம். அவங்க வேர்ட்டிக்கலாக ஹரிசாண்டலான்னு இங்கே மென்ஷன் பண்ணி கொடுக்கல, அதனால நம்ம ஜென்ரலாக ஹரிசாண்டல் வச்சு எடுத்துக்கிறோம். ஓகே, எஸ். அப்போது ஆக்சுவலாக இந்த E1ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போ tan θ எடுக்கலாம். அப்போ tan θ இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு 4/3. நீங்கள் பவரை சால்வ் பண்ணாலும் பவரை சப்ஸ்டியூட் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ θ இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 4/3. ஸோ நீட் ஜெய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் போர்ட் லெவலில் இந்த மாதிரி ஒரு பேசிக் கொஷின்ஸும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லா டைமும் கஷ்டமாக வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி பேசிக் லெவலில் parallelogram law of addition படி யூஸ் பண்ணி போடுற மாதிரி ப்ராப்ளம் வரும். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.